श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठन कोविदेति नाथेति नागशयनेति जगन्निवासेत्यालापनं प्रतिपदं कुरु मे मुकुंद. குலசேகராழ்வாருடைய முகுந்த மாலையில் அற்புதமான ஒரு ஸ்ரீசூக்தி. ஆழ்வார் எம்பெருமானிடத்தை பிரார்த்திப்பது தனக்கு சொத்து வேணும்னு அவர் கேட்கவில்லை, சுகம் வேணுமென்னும் அவர் கேட்கவில்லை, நிலநீச்சு வேணுமென்னும் அவர் கேட்கவில்லை. எனக்கு நித்தியமான தேவை எம்பெருமானே ஒன்னே ஒன்றுதான், அதை செய்ய வைத்தால் போதுமென்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த, உன்னுடைய திருநாமங்களை விடாம ஆலாபனம் பண்ற சீர்மையை மட்டும் கொடு. அது இருந்ததுன்னா தானே மத்தனையும் நமக்கு கிடைச்சு போயிடும் இல்லையா? யாரொருத்தன் கண்ணனுடைய திருவடிகளை பெறுகிறானோ, அவன் திருவடிகளின் நாமத்தின் சீர்மையை உணர்ந்து கொள்ளுகிறானோ, அவன் பிரம்மாங்கிற பட்டத்தை கொட்டாலும் மறுத்து விடுகிறான். அவன் நாகலோகத்துக்கு அதிபதினு சொன்னாலும் மறுத்து விடுகிறான். எப்பேற்பட்ட சொத்து கொடுத்தாலும் வேண்டாம்னு மறுக்கிறான். ஏன்னா அவனுக்கு எம்பெருமானும் எம்பெருமானுடைய திருநாமங்களும் கிடைத்து விட்டன் அல்லவா? இதை பத்தி அழகான சரித்திரம் பாகவதத்திலே சுகாச்சாரியர் சாதிக்கிறார். கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் முடிந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஏகாந்தமா ரெண்டு பேரும் பேசிட்டு உட்காண்டிருந்தா. ஊஞ்சல் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ருக்மிணி பிராட்டி ஊஞ்சல் பலகையில உட்காண்டிருந்தா. கொஞ்ச நாழி கண்ணன் நின்று கொண்டு பார்ப்பன், கண்ணன் கொஞ்ச நாழி ஊஞ்சல்ல உட்கார்ந்துப்பன், ருக்மிணி பிராட்டி சங்கிலியை பிடிச்சென்று நிற்பள். இப்படி மாத்தி மாத்தி ஊஞ்சல்ல அனுபவித்திருந்தார்கள் பெருமானும் பிராட்டியும். அப்ப திடீர்னு கண்ணன் ஒரு வார்த்தை சொன்னானா ருக்மிணியை பார்த்து, எனக்கும் எதுவும் இல்லை, என் அடியார்களுக்கும் எதுவும் இல்லை, இப்படி ஒண்ணு இல்லாத என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காயே என்ன? ருக்மிணி பிராட்டிய பார்த்து கண்ணன் கேட்டிருக்கான். சர்வலோக மகேஸ்வரன், அவாப்த சமஸ்த காமன், இனி அடைய வேண்டிய செல்வம் எதுவுமே கிடையாது பெருமாறு. அவன் போய் ருக்மிணி பிராட்டிய பார்த்து, எங்கிட்டையும் ஒண்ணுமில்லை, இந்த ஒண்ணுமில்லாத தரித்திரனை போய் கல்யாணம் பண்ணினுட்டியே, என் அடியார்களிடத்திலே ஒண்ணும் கிடையாது, என்ன போய் பண்ணிண்டியேன்னு கேட்டிருக்கான் கண்ணன் பெருமான் ருக்மிணி பிராட்டிய. இந்த கேள்விப்பட்டவுடன் மயக்கமா ருக்மிணி கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஜலம் தெளித்து எழுப்பினான் கண்ணன். ருக்மிணியை பார்த்து ஏன் மயங்கினாயின்னு கேட்டான். நீ இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கலாமா? எனக்கும் ஒண்ணும் கிடையாது, என் அடியார்களிடத்திலே ஒண்ணுமில்லேன்னு நீயே சொல்லிட்டியானா? அப்ப உலகத்திலெல்லாம் நாங்களெல்லாம் எவ்விடத்தே போக, அத்தனையும் உடைய நீ போய் இப்படி சொல்லலாமா என்ன? ருக்மிணி பிராட்டி பதிலுக்கு கேள்வி கேட்டாள். கண்ணன் பதில் சொன்னானா, நான் வேடிக்கையா என்ன சொன்னேங்கிறத அர்த்தத்தை புரிஞ்சுக்கல ருக்மிணி. நீ நான் எந்த அர்த்தத்துல இந்த மாதிரி சொன்னேன் தெரியுமா? எங்கிட்ட ஒண்ணுமில்லைங்கிறதுக்காக எதுவும் இல்லைன்னு சொல்லலை, நான் இனிமே அடையறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன். எதுவும் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினைச்சு விடாதே, இனிமே நான் அடைவதற்கு எதுவுமே இல்லை. ஏன் என் அடியானுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன் தெரியுமா? என்னையே அடைஞ்சுட்டபடியாலே அவன் எதையும் இனிமே எதிர்பார்க்க போறதில்லை. என்னை அடையாவிட்டாலன்னா அவன் மத்தொன்னை எதிர்பார்ப்பன். எப்ப என்னையே அடைஞ்சுட்டானோ அவன் இன்னொன்னை எதிர்பார்க்க மாட்டான். என் அடியான் எம்பெருமானையும் அவன் திருநாமங்களையும் பெற்றவர்கள் மற்றொரு இன்பத்தை விரும்பவே மாட்டார்கள். அதைத்தான் குலசேகராழ்வாரும் ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த, எம்பெருமானே உன்னை விடாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேச்சினை மட்டும் கொடு. பிரகலாதனுக்காக நரசிம்ம பெருமான் திருவவதாரம் பண்ணினான், கொன்று முடித்தான் ஹிரண்யகசிபுவை. கடைசியாக இந்த பிரகலாதனுக்கு ஏதான வரம் கொடுக்கணும்னு நரசிம்மனுக்கு ஆசை. அதை கம்பநாட்டாழ்வான் அழகா தெரிவிக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலே நரசிம்மாவதாரம் கிடையாது, ஆனா கம்பராமாயணத்திலே நரசிம்மாவதாரம் உண்டு. யுத்த காண்டத்தினுடைய ஆரம்பத்தில் இரணிய வதைப்படலம்னு வச்சிருக்கார் கம்பநாடர். தமிழ் வேணுங்கிறவா கண்டிப்பா கம்பராமாயணம் வாசிக்கணும். அதுல இரணிய வதைப்படலத்தை தெரிவிக்கிறார். உந்தையை உன்முன் கொன்னு உடல பிளந்தளைய அறம்பிடரா சிந்தையாய், உன்னுடைய தந்தைய உன் முன்னாடியே கொன்னு இருக்கேன், உடலை பிளந்திருக்கேன், அடைஞ்சிருக்கேன், அவனுடைய குருதியை குடிச்சிருக்கேன், இத்தனை நான் பண்ணாலும் எங்கிட்ட நீ அன்பு மாறாம இருக்கியே, உன்னை கண்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குழந்தாய் என்று பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமான் சாதித்தான். உன் தந்தையை உன் முன்னாடியே கொன்னு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட எங்கிட்ட பக்தி மாறலையே, உனக்கு ஏதானு கொடுக்கணும்னு தோன்றது, என்ன வேணுமோ கேள்னுட்டான் நரசிம்மன். பிரகலாதன் திரும்ப கேட்கணும் இல்லையா? அவன் ஒரே ஒரு கேள்வி அழகா கேட்டான், வேண்டவே வேண்டான்னு முதல்ல மறுத்தான். நரசிம்மன் கேட்கறதா இல்ல, கண்டிப்பா நீ ஏதானு கேட்கணும்.
என்று பிடிவாதமா சொல்லிட்டான். அதற்கு அடுத்த கேள்வி, முதல் கேள்வி கேட்டான், வரன் தனக்கு வேணும் பிரகலாதன், என்னுடைய தகப்பனார க்ஷமித்து விடு, பொறுத்து விடு. ஏன்னா உனக்கு விரோதி நீ நினைச்சிட்டு கொள்ளி என்னுடைய தகப்பனாரே, அது அவருடைய ஆத்மாவுக்கு நல்லதில்லை. இத்தனை பாடுபடுத்தினால் அந்த தகப்பனாருடைய ஆத்மாவுக்கு விடாம நல்லதே கேட்டான் பிரகலாதன். ஏன்னா அவனுக்கு மித்திரன் அமித்திரன்கிற வாசியே கிடையாது. இன்னார் நண்பன் இன்னார் பகைவன்கிற வித்தியாசம் பிரகலாதன் கண்ணில் பட்டதே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சான் ஹிரண்யகசிபு, போய் பாடசாலைக்கு போயிட்டு வான். முதல் நாள் குழந்தை போயிட்டு வந்தான். 2வது நாள் போனா 10:30 மணிக்கு திரும்பி வந்துட்டான். ஏன் பிள்ளாய் பாடசாலையில இருக்க பிடிக்கலையா, என்ன கட்டம்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் பதில் சொன்னா, அங்க போனா அவள்லாம் என்ன சொல்லித்தரா தெரியுமா, இவள்லாம் நண்பர்கள் இவள்லாம் விரோதிகள்னு சொல்லித்தரா, அது எனக்கு பிடிக்கல, அதனால பாடசாலைக்கே போக மாட்டேன்னு. அவ அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கா, தேவர்கள்லாம் விரோதிகள் அசுரர்கள்லாம் நண்பர்கள்னு சொல்லி கொடுத்திருக்கா அந்த இடத்துல. அதை கண்டா பிடிக்கல பிரகலாதனுக்கு. எல்லாரும் நண்பர்களை தவிர ஒத்தனை விரோதின்னு சொல்லலாமா? சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா, சகலமும் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்க நான் எங்க நண்பன் விரோதின்னு பார்க்க வித்தியாசமே தெரியாது பிரகலாதனுக்கு. அதனாலதான் தகப்பனாருக்கு முதல் வரம் வேண்டினால் அவரை க்ஷமித்து விடு, மன்னித்து விடு, பொறுத்து விடு, அவரை பத்தி விரோதின்னு மனசுல வச்சுக்காதே. சரி கொடுத்தேனுட்டான் ஹிரண்யகசிபு, அவனை பத்தி தவறாக நினைக்க மாட்டேன். இன்னும் நரசிம்ம பெருமான் அந்த இடத்துல ஒரு வரம் கொடுத்தானோ, இனி உன் குலத்துதித்தோரை கொல்லேன், உன் குலத்துல உதித்த யாரும் இனிமே நான் கொல்றது கிடையாது என்ன நரசிம்ம பெருமான் ஒரு வரம் கொடுத்திருக்கான். அதனாலதான் மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லாமல் கீழே வைத்து அழுத்தினான்னு சரித்திரம். ஏன்னா பிரகலாதனுடைய வம்சத்துல வந்தவன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவனை வாமனமூர்த்தி கொல்லாம விட்டத்துக்கு காரணம், முன்னாடியே வரம் கொடுத்திருந்தார், உன் குலத்துல பிறந்தவர்களை இனி நான் கொல்றது கிடையாதுன்னு. இது முதல் வரம் வாங்கினுட்டான் பிரகலாதன். அடுத்த வரம், இல்லை அடியன் எதையுமே கேட்கறதா இல்லை, இருந்தாலும் நீ ரொம்ப நிர்பந்தப்படுத்துறதுனால இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரே வார்த்தை ரொம்ப அழகா குழந்தை அந்த பெரியவர் நரசிம்ம பெருமானை பார்த்து சொன்னா, அப்படி ஒருவேளை நீ வரம் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தா உன்னை என்னென்னைக்கும் வரமே கேட்க கூடாதுங்கிற வரம் கொடு. இந்த ஒரு வரம் தான் உன்னை நான் கேட்க போறேன். இப்போ என்னைக்கும் உன் கை முன்னாடி நான் கை ஏந்திடவே கூடாது, உன் முன்னாடி கையேந்தாமல் இருக்கிற வரம் கொடு. என்ன உன்னை சொல்லி கையை ஏந்த ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் ஏந்தின கை இறங்கவே இறங்காது. அவன் கொடுக்கறது எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டான். இன்னும் கொண்டா கொண்டா கொண்டான்னு பகவான் இடத்துல கேட்டுட்டே இருந்தோம்னா அவங்கிட்ட இல்லைங்கிறது இல்லை, கேட்கறது நமக்கு அழகன்று. நமக்கு இத்தனை கொடுத்தவன் வைத்துக்கொண்டு எப்படி நடத்தணும்னு நாம பார்க்கணுமே தவிர அவனிடத்துல கேட்டுட்டே இருக்கிறது கூடுமா? அதுக்கு மேலேயும் நரசிம்ம பெருமானுக்கு ஆதங்கம் தீரல. இல்ல நீ எதானு கேட்கணும்னா அப்ப பிரகலாதன் சொன்னது, என்பிலாத இழிபிறவி எய்தினும் நின்கண் அன்பு மாறாம வேண்டும். எலும்பே இல்லாத புழு பிறவி பிறந்தாலும் உன் இடத்துல பக்தி மட்டும் மாறாமல் இருந்தா போரும். தமிழ் எவ்வளவு அழகா கம்பர் சொல்லியிருக்காருன்னா, என்பிலாத இழி பிறவி எய்தினும், என்புன்னா எலும்பு, இந்த முதுகெலும்பு இல்லாத பிறவியொல்லிய புழு பூச்சி எல்லாம், என்பிலாத இழி பிறவி எய்தினும் நின்கண் அன்பு மாறாமை வேண்டும். உன் இடத்துல அன்பு மாறாமல் இருந்தால் போரும். அத பிரகலாதன் பிரார்த்திக்கிறான் கண்ணன பெருமானிடத்தே. ஆக நாம எல்லாருக்கும் தேவை என்ன? நரசிம்ம பெருமான் கிடைச்சுட்டான்னா, கண்ணன் கிடைத்தால், அவன் திருநாமத்தை சொல்லும் பாக்கியம் கிடைத்தால், ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தர், இதுக்கு மேல மத்தொன்னை கேட்பதே கிடையாது. இது மனுஷர்களான நாம் பண்றது ஆச்சரியம் இல்லை. கஜேந்திரன் நாம சங்கீர்த்தனத்தாலே மோட்சம் அடைந்தான். ஒரு பிரம்மரக்ஷசனுடைய கதை பார்த்தோம். நம்பாடுவான் நாம சங்கீர்த்தனம் பண்ண பலத்தை வைத்து பம்பாடுவானாலே பிரம்மரக்ஷசு திருக்குறுங்குடியிலே கைசிக ஏகாதசி துவாதசி கதை சொல்லியிருக்கேன். அப்ப மோட்சம் போச்சுன்னு பார்த்திருக்கோம். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாக நாமங்களுடைய நம்பி, முத்கலோபாக்கியானம் யமதர்மராஜனும் முத்கலனும் பேசின்றிருக்கா, கேள்விப்பட்டு நரகமே ஸ்வர்க்கமா மாறிப்படுத்து நாம சங்கீர்த்தன வைபவத்தை பார்த்தோம். அதே போல 2 பேர் பேசியிருந்தாலே பெருவன் ஒரு ரக்ஷஸ் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான், எத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய, பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. க்ஷத்ரபந்துன் ஒருத்தன் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் திருநாம வைபவத்தாலும் மோட்சத்துக்கே போய் சேர்ந்தான்னு பார்த்தோம். இப்படி பல கதைகளை நாமும் கடந்த 6 நாட்களாக சஹஸ்ரநாம வைபவமா பார்த்துன்னு வந்திருக்கோம். இன்னைக்கும் கொஞ்சம் அந்த சஹஸ்ரநாம வைபவத்தை சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் திருநாமத்தையும் சொல்றேன். என்ன தொட்டுடணும் இல்லையோ, நாம சங்கீர்த்தன சஹஸ்ரநாமத்துக்காகத்தான் ஆரம்பிச்சோம். அதுல நம்ம பெரியவாள் எல்லாத்துக்கும் வழி கொடுத்து வச்சிருக்கா. நீங்க 1008 நாள் அனுபவிக்கணுமா திருநாமத்தை அனுபவிக்கலாம். 100 நாள், ஒரு நாளைக்கு 10 வேணுமா அனுபவிக்கலாம். ஒரே நாள்ல 1000
அனுபவிச்சுடலாம். எது வேணும்னாலும் பண்றதுக்கு பெரியவர்கள் வழி வகுத்து வச்சிருக்காளோ இல்லையா. கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் வேணும்னா 30 நாள் அனுபவிக்கலாம். இல்ல சுவாமி ரொம்ப சுருக்கமா கஜேந்திர மோட்சம் கேட்கணும்னா ரொம்ப சுருக்கம் 3 வார்த்தையில முடிச்சு விட்டார் ஆச்சாரியன். வாரணம், காரணம், நாரணம் முடிஞ்சு படுத்து கதையான்னு விட்டார். வாரணம்னா தமிழ்ல யானைன்னு அர்த்தம். அது என்ன கூட்டுது? காரணமே காரணமே என்னை வந்து காப்பாற்றுன்னு கூட்டது. வந்ததாரு? காரணமான நாரணன் வந்து ரட்சித்தான். வாரணம், காரணம், நாரணம் 3 சப்தத்துக்குள்ள தெரிஞ்சு விடலாம் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை. ஸ்ரீராமாயணம்னு கேட்கறதுக்காக போறோம். எத்தனை நாள், எத்தனை இந்த இடத்துல நடந்திருக்காக ஸ்ரீராமாயண காலக்ஷேபம். எத்தனையோ பெரியவர்கள் எத்தனையோ நாட்கள் பல மாசங்கள் சொல்லியிருப்பா. இருந்தாலும் கடைசியில் ஆச்சாரியன் வண்டி ஏற போறார் ஊருக்கு போறதுக்காக. சிஷ்யன் போய் கேட்டான், நீரும் 9 நாள் நன்னாத்தான் சொன்னீர், நானும் நன்னாத்தான் கேட்டேன், ஆனா மந்த புத்தி ஒண்ணுமே ஞாபகத்துக்கு இல்லை. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறாப்புல வண்டி கிளம்புறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல ராமாயணம் சொல்லுமேன்னா அவர் சொன்னார், அதுக்கு 10 நிமிஷம் எதுக்கு, 10 வினாடியில சொல்றேன் கேட்டுக்கோ. யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. யார் நேர் வழியில நடக்கிறானோ அவனுக்கு குரங்கு கூட ஒத்தாசை பண்ணும். யார் தப்பான வழியில நடக்கிறானோ கூட பிறந்தவனே விட்டுட்டு போயிடுவன். இவ்வளவுதான் ராமாயணம். போயிட்டு வான்னுட்டார் அந்த பெரியவர். ஏன்னா ராமன் சரியான வழியில நடந்தான், குரங்கு கூட ஒத்தாசி பண்ணிட்டு ராமனுக்கு. ராவணன் தப்பு வழியில போனா கூட பிறந்த விபீஷணனே விட்டுட்டு போயிட்டான் ராவணனுக்கு. இதுக்கு மேல ராமாயணத்துல இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம்? சுத்தி சுத்தி வந்தாலும் சுருக்கமாக அர்த்தங்களை பார்த்து விடலாம். அதே போல சுருக்கமா பார்க்கறதுக்கு ஒரு வழி, உபக்கிரம உபசம்ஹாரங்கள்னு ரொம்ப நாளா நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு வழி வச்சிருக்கா. உபக்கிரமம்னா முதல், உபசம்ஹாரம்னா முடிவு. முதலும் முடிவும், முதலும் முடிவும். முதல்ல இருக்கிறதையும் முடிவில் இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தோம்னா பிரபந்தத்தினுடைய சாரார்த்தம் என்னன்னு நாம ஒருவாறு தெரிஞ்சு விடலாம். இப்ப முதல்ல தான் நாம இருக்கோம். நாம நேற்று கடைசியா பார்த்திருக்கிறது எதுன்னா, பகவான் எம்பெருமானை பத்தி 6 கேள்விகள் கேட்டிருக்கான். பீஷ்மாச்சாரியரை தர்மபுத்திரன், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னுயோர் மானவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே பந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்வி. ஒரு கேள்வியா பதில் பார்த்துன்னு வந்திருக்கும். அதுல கடைசியா சொன்ன பதில் என்ன? முதல் கேள்விக்கு கடைசியில பதில் சொன்னார். எது தெய்வம்னு முதல் கேள்வி கேட்டானா அதுக்கு பதில் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யய பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே. எவனிடத்திலிருந்து ஜகத்தத்தனை உண்டாகுமோ, யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே, எவங்கிட்ட மறுபடியும் எல்லாம் போய் லயிக்குமோ, ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணம் ஆரோ, சம்ஹாரத்துக்கு காரணம் ஆரோ, ரக்ஷணத்துக்கு காரணம் ஆரோ, அந்த எம்பெருமான் தான் ஒரே தெய்வம். அது 6ங்கிறத பதில் சொல்லிட்டார். தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யய பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். நான் இத்தனை நாளி சொல்லிருந்தது விஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனை பத்தி. அவனே வாசுதேவன், அவனே தேவகி நந்தனன், அவனை பத்தி தான் இத்தனை நாளி சொன்னேன்னு பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிச்சுட்டார். ஆக ஒரே தெய்வம், தனிமா தெய்வம் விஷ்ணுவாக வாசுதேவன் கீழே கடைசியா நாம பார்த்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன தெரிவித்தார்? விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே. எம்பெருமானுடைய ஒரு குணத்தை சொல்றதுக்காக ஒரு திருநாமங்கள் பிறந்தன. யானி நாமானி கௌணானி, குணத்தை தான் இங்க கௌணானின்னு சொல்றார். அவனுடைய ஒரு குணத்தை சொல்றதுக்கு ஒரு திருநாமமா. இப்ப விஸ்வம்ங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சோம்னா சர்வ பிரஹரணாயுதா வரைக்கும் ஒரு குணத்தை ஒரு திருநாமம் சொல்லிட்டே போ. கீழே ஒரு நாள் பார்த்திருக்கோம். ஸ்வரூப, ரூப, குண, விபவ, ஐஸ்வர்ய இதெல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் திருநாமம்னு பார்த்தோம் இல்லையோ. சிலது ஸ்வரூபத்தை சொல்லும், சிலது ரூபத்தை சொல்லும், சிலது குணத்தை சொல்லும். ஆனா பொதுப்படையா குணவாச்சகங்களாகத்தான் எல்லா திருநாமங்களும் இருக்கும். அதை சொன்னார். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா, உலகத்துல பிரசித்தமான திருநாமங்கள். தானி வக்ஷ்யாமி பூதையே, அதத்தனை உன்னுடைய நன்மைக்காக பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனை பார்த்து உன்னுடைய நன்மைக்காக இனி மேற்கொண்டு சொல்ல போறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு தானம் ஆரம்பிக்கிறார். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு தொடங்கி. ஆக நன்மை விரும்பி ஒரு கேள்வி கேட்டான் யுதிஷ்டிரன். 6 கேள்வி. எது தெய்வம், எது பராயணம், எது உபாயம். இதைத்தானே பிரிச்சு நாம கடந்த 6 நாளா பார்த்திருக்கோம். உபாயம் எதுங்கிறதுக்கு 4 கேள்வி. சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம். அதுல சித்தோபாயத்திலே சுலபமா ஒண்ணு, கட்டமா ஒண்ணு. இந்த 4க்கும் பதில் பார்த்திருக்கோம்.
பராயணம் எதுன்னு கேள்வி கேண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பராயணம், அவன் திருவடிகள்ல கைங்கரியம் தான் சிறந்த புருஷார்த்தம், அதையும் பார்த்தோம். 6 தெய்வம்னு கேட்டதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு வாசுதேவனே தெய்வம். இது எல்லா கேள்விக்கும் இப்ப பதிலாயிடுத்து. இந்த கேள்விக்கு பதிலானத்தோட பீஷ்மர் நிறுத்தின்னு இருக்கணும். கிளியே சொன்னேன்னு இல்லையோ, 6 கேள்வி கேட்டதுக்கு இவன் தான் சொல்லிட்டு பதிலோட நிறுத்தின்னு இருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பெரிய கதை ஆரம்பிச்சுட்டார். இப்போ விஸ்வம் விட்டு வழக்காரஹான்னு 1000 திருநாமத்தையும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார். புரியல. இப்ப இது நான் கேட்ட கேள்விக்கு தான் இவர் பதில சொல்லி முடிச்சுட்டாரே. இனிமே இவர் 6 இப்ப நாம சங்கீர்த்தனத்தை பத்தி கேட்டா இவன் கேட்காட்டாலும் அவர் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் கண்ணனுடைய வழக்கம். 9 அத்தியாயம் முடிஞ்சது கீதை, 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். அர்ஜுனன் நினைச்சுன்னா 9 அத்தியாயத்தோட கீதையை முடிஞ்சு போயிடுத்துன்ற முடிவுக்கு அர்ஜுனன் வந்துட்டான். ஏன்னா கர்மயோகம் ஞான யோகம் ஆயிடுத்து, பக்தி யோகமும் சொல்லி ஆயிடுத்து. 9வது அத்தியாயத்து கடைசியிலே இதை சொல்றேன்னு இழுத்தடிச்சு கடைசியில 9வது அத்தியாயம் ஸ்லோகத்துல கொண்டு போய் பக்தி யோகத்தை சொல்லி முடிச்சுட்டான் கண்ணன். அத்தோட மூச்சு விட்டான் அர்ஜுன். 9 அத்தியாயம் முடிஞ்சு படுத்து இந்த மட்டும் கீதை இனிமே சண்டை போடுறதா வேண்டாமாங்கிற முடிவுக்கு நாம வந்துடலாம். மூச்சு விட்டான். உபன்யாசம் நடக்கும். 7 நாள் சொல்லுவா, 17 நாள் சொல்லுவா, 27 நாள் 2 மணி நாள் உபன்யாசர் சொல்லி தீர்த்திருப்பார். கேட்டவா மூச்சு விட்டுன்னு எழுந்திருப்பா. சொல்றவர் மூச்சு விடுறாரோ இல்லையோ தெரியாது நமக்கு. கேட்டவா அத்தனை பேர் ஒரு தடவை மூச்சு விடுவா. ஏன்னா சொல்றதை விட கேட்கறது கட்டம். ஏன்னா சொல்றவன் எதோ வரிசையா அவன் சொல்லிட்டே பட போறான். வாங்கினதத்தை மனசுல தரிக்க வச்சுக்கணும் இல்லையோ, அது ரொம்ப முக்கியமான வேலை கேட்டவனுக்கு. எது இந்த காதல கேட்டோம் இந்த காதலே விட்டுட்டு போயிட்டோம்ங்கிறது கேள்வி கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு சொல்றோம். அந்த செல்வம் ரொம்ப நல்லது. கற்கையை விட கேட்பதற்கு எவ்வளவு தூரம் ஏற்றம் சொல்லியிருக்கா. முதல்ல கல்வி கற்கணும். கற்ற கல்வி நிற்கும்படி நன்றாக கேட்க வேண்டும். பெரியோர் வாய்ச்சொல்படி கேட்க கேட்டதுக்கானே நல்லது நடக்கும். கேட்கிறவன் பாடி என்னைக்குமே கொஞ்சம் கட்டம். சொல்றவன் முன்னாடி புஸ்தகம் பார்த்துன்னு வரணும். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. உபன்யாசம் யார் பண்றானோ அவன் முன்னாடி புஸ்தகம் பார்த்துன்னு வரணும். யார் கேட்கிறாளோ அவ பின்னாடி போய் புஸ்தகம் பார்க்கணும். இந்த ரெண்டுல எது விட்டு போச்சுனாலும் உபன்யாசம் ஒழுங்கா இருக்கவே இருக்காது. சொல்றவன் புஸ்தகத்துல இல்லாத தம் புத்தியில தோணினதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் தப்பு தப்பா போடும். கிரந்தத்துல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்றவன் சொல்லணும். கேட்கிறவா கேட்டுட்டு எழுந்து போய் புஸ்தகத்தை பிரிச்சு பார்க்கலன்னா கேட்ட அர்த்தம் நிற்கவே நிற்காது. நம்ம நினைச்சிருப்போம் இவர் 7 நாளா 14 மணி நாய் சொன்னது நன்னா எங்களுக்கு தெரிஞ்சது தானா அப்படின்னு சொல்லலாம் போல தோணும். திரும்பி வெளியில போனப்புறம் 14 மணி விட்டுடுங்க, 14 நிமிஷம் கொஞ்சம் என்ன சொன்னார்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்ப இது முட்டும் அது முட்டும் அது முட்டும் இது முட்டும் அந்தஹா குடுகுடாயத்தே பகிர்பக்தும் ந சக்கியத்தே. உள்ளுக்குள்ள குடுகுடுன்னு ஓடுமே தவிர வாயை திறந்தா தெரியும் இது வராது அது வராது அது முட்டும் இது முட்டும். காரணம் என்ன? கேட்டுட்டு நிறுத்தினோம்னா அது மனசுல நிற்கவே நிற்காது. கேட்டு முடிச்சப்பறம் வீட்டுக்கு போனோம். சாசனாவ புஸ்தத்துக்கு நம்ம பாரத தேசத்துல குறைவா, வியாக்கியானத்துக்கு நம்ம நாட்டுல குறைவா. எத்தனை பெரியவர்கள் எத்தனை ஆசையோடும் கருணையோடையும் இவன் ஒரு நாள் கட்டப்பட்டுவிட கூடாதுங்கிறதுக்காக எத்தனை புஸ்தகத்தை பண்ணி எழுதி வச்சிருப்பார். அந்த புஸ்தகங்களை வாங்கி அவர்கள் சொல்படி வாசிக்கணும். வாசிச்சோம்னா கேட்டது அத்தனையும் நன்னா மனசுல நின்று படும் இல்லையோ. இதைத்தான் கீதையில கடைசியிலே 9வது அத்தியாயத்தை முடிச்சுட்டான் கண்ணன். ஆயிடுத்துன்னு மூச்சு விட்டான் அர்ஜுனன். மறுபடியும் 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அர்ஜுனா பாதி கிணறு தான் தாண்டி இருக்கும். என்னமோ நீ முது கிணறு தாண்டினதான் நினைச்சுடாதே. 18 அத்தியாயத்துல உனக்கு பாதி கிணறு தான் இப்ப முடிச்சிருக்கேன். பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேயம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாமியா. உனக்கு மறுபடியும் சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன். உன் அன்பை விரும்பி இல்லையா நானு. அப்ப போய் சில பேர் மொட்டை கடிதம்லாம் போடுவா, கீழே எழுதுவா உண்மை விளம்பி நன்மை விரும்பி. அந்த மாதிரி கண்ணன் சொல்லிட்டான். அர்ஜுனா உன் நன்மையே விரும்புறவன் நான், உண்மையை தவிர மத்த ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பூயேவ மகாபாகோ திரும்பியும் சொல்றத கேளுன்னா. அர்ஜுனன் பதில் கேள்வி கேட்டான். நீ சொல்லுன்னு நான் கேட்கவே இல்லையே கண்ணனே, என்னத்துக்கு நீயா சொல்றேன்னு கேட்டான். கண்ணன் சிரிச்சுட்டே பதில் சொன்னான். நீ சொல்லுன்னு என்ன கேட்க வேண்டாம், நான் ஆரம்பிக்கச்சே வேண்டான்னு தடுக்காது இருந்த பாரு, அதுவே போறோம் எனக்கு. நீங்க கேட்கணுங்கிற ஆசை கண்ணனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கேட்டுத்தான் அவன் சொல்றதுன்னு வச்சிருந்தான்னா ஆளே தேர போறது இல்லை. நல்ல வேளை பேசாம இருந்தா கூட போறோம், மேல மேல அர்த்தங்களை கொடுக்குறான் இல்லையோ. இப்ப பீஷ்மாச்சாரியர் அதே கோட்டி தான். யுதிஷ்டிரன் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு விட்டான். உபன்யாச காலுக்கே இதை கையில கொடுத்துட்டீங்கன்னா நிறுத்தவே மாட்டான். ஏன்னா இந்த இடத்தையும் கொடுத்து அழகா விசிறி எல்லாம் போட்டு வழக்கெல்லாம் போட்டு இத்தனை பேரை உட்காந்து வச்சு சொல்லுன்னா யாருக்கு தான் சொல்றதுக்கு எண்ணம் இருக்காது. இப்ப இந்த பீட்டத்துல உட்கார்றதுக்கு நிறைய பேர் வந்துருவா, அங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஆள் வரவே மாட்டான். என்ன கேட்கறதுங்கிறதுனாலே நம்ம கொஞ்சம் தாழ்த்திக்கணும் இல்லையோ. சொல்றதுன்னா வசந்த இடத்துல உட்காந்து வச்சிருப்பாரா, கேட்கறதுன்னா முதல்ல கீழே உட்காரணும். அவர் என்ன தெரிஞ்சவர், நான் என்ன கேட்கறது, இது முதல்ல நமக்கு அந்த எண்ணம் வருமே. நல்லவேளை அர்ஜுனன் அதெல்லாம் இல்லாமல் அர்த்தத்தை எல்லாம் கேட்டுட்டான். இப்படி ஒரு சிஷ்யம் கிடைச்சா கண்ணன் சொல்லாத இருப்பனா. அதனாலதான் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டான் கண்ணன். நீ கேளுன்னே கேட்க வேண்டாம் அர்ஜுனா, நீ பேசாம இருந்தாலே போரும், கேட்டுன்று நான் சொல்றதையே சொல்றேன்னு விட்டானோ இல்லையோ. பீஷ்மாச்சாரியர் அதே போலத்தான்.
யுதிஷ்டிரன் மேற்கொண்டு ஒண்ணுமே கேட்கல. 6 கேள்வி கேட்டதோட சரி. 6 கேள்வி முடிஞ்சுட்டு இன்னும் நாம சங்கீர்த்தனம்னா என்னன்னு கேட்கணும்னு ஆசையா? பீஷ்மர் கேட்டுக்கணும் இல்லையோ? ஸ்லோகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷி விப்பரிதானி தானி பக்ஷாமி பூதையே. இவன் யாரு கேட்காத பட போறானேன்னு முடிச்சு விட்டாரு இப்ப பீஷ்மாச்சாரியர். உனக்கு இதை சொல்லித்தான் ஆகணும், நான் சொல்லத்தான் போறேன் அப்படின்னு 1008 ஆரம்பிச்சுட்டாரு. இவனுக்கு கேட்க ஆசையோ இல்லையோ, இவருக்கு சொல்ல ஆசைங்கிறது முக்கியம். ஒரு ஆச்சாரியன் எவ்வளவு ஆசைப்படுறான் சிஷ்யனுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. அதனால நம்ம பாரத தேசத்துல ஆச்சாரியனுக்கு தனி சிறப்பு. சிஷ்யன் போய் கேட்ட உடனே வேணுமோ வேண்டாமோ, முடியுமோ முடியாதோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தனை அர்த்தங்களையும் சொல்லியே முடிச்சுடுறான் இல்லையோ. ஆண்டாள் பாசுரத்திலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளித்த மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டாளுடைய பாசுரம். கொண்டு போய் பசுமாட்டின் மடிக்கு கீழே பாத்திரத்தை வைப்பாளாம். மடியை தொட்டு விட்டா பால் கொட்டுறதுக்கு ஆரம்பிக்குமா. அப்புறம் கறக்கவே வேண்டாம், மாட்டோட மடியை பிடிச்சு கொட்டின்றே இருக்கும். வைக்கிறதுக்கு பாத்திரம் போராது, மடியில பால் மிச்சம் இருக்குமா. அந்த அளவுக்குன்னா பசுமாடுகள் கொடுக்கிறது அந்த ஊர்ல. அதே போலத்தான் ஆச்சாரியர்களும் வாங்க வாங்க கேட்க கேட்க கொடுத்து வருவர்கள். மேலே பீஷ்மாச்சாரியர் கொடுக்க முடிவு பண்ணினார். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் திருநாமத்தையும் சொல்லுவோம்னு தொடங்கினார். அதுல முதல் 3 திருநாமங்கள் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரது பூதகிருத் பூதகிருத் பாவஹ பூதாத்மா பூதபாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்வய புருஷ சாட்சி என்று முதல்லேந்து தொடங்கினார். அநேகமா 9, 10, 11, 12 இதான் அநேகமா ஒரு ஸ்லோகத்துல திருநாமங்கள் இருக்கும். 8லேருந்து ஆரம்பிக்கும். சில ஸ்லோகத்துல 7 கூட இருக்கலாம். 7, 8, 9, 10, 11, 12 இதுகளுக்குள்ளதான் அநேகமா ஒரு ஸ்லோகத்துல இருக்கும். இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியில் என்ன முடித்தார்? சர்வ பிரகரணாயுதா. இந்த முதல்ல பேட்டிக்கு நாம பிரிச்சுக்கணும், பாகம் பிரிக்கணும் இல்லையோ. முதல் திருநாமத்திலேருந்து 122 அது வரைக்கும் ஒரு பாகம். 123லேருந்து 146 அது வரைக்கும் ஒரு பாகம். 147லேருந்து 1000 அது வரைக்கும் ஒரு பாகம். 3 பாகமாத்தான் பிரிச்சு விட்டா பீஷ்மாச்சாரியர். அதுல முதல் 122 பரத்வம், எம்பெருமானுடைய 5 நிலைகளை பத்தி கீழே சொல்லி 5 நிலைகளைத்தான் சஹஸ்ரநாமாத்தியாயம் சொல்றதுங்கிறத கீழே ஒரு நாள் சொல்லியிருந்தேனா. அதோட இதை இப்ப சேர்த்துங்கோ. எதை பரத்வம் சொல்றது, எது வியூகம் சொல்றது, எது விபவம் சொல்றதுன்னு பார்ப்போம். முதல் நிலை பரத்வம். பரத்வத்தை 1லேருந்து 122 வரைக்கும் சொல்லி முடிச்சுடும். அடுத்த நிலை திருப்பார்கடல் வியூகமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையோ, அதை 123லேருந்து 146 ஒரு 24 திருநாமங்கள். பரத்வத்துக்கு 122, வியூகத்துக்கு ஒரு 24, கடைசியா 127லேருந்து ஆரம்பிச்சு கடைசி திருநாமம் வரைக்கும் விபவாவதாரம் விபவாவதாரம். இப்படிதான் மொத்தமா பாசுரம் பாடியிருக்கார். தானும் பரத்வத்துக்கு 122, அப்புறம் வியூகத்துக்கு 24, மிச்சம் இருக்கிறதெல்லாம் விபவம். இதை சொல்லி முடிக்கச்சே என்ன சந்தேகம் வரும்னா, அப்ப மிச்சம் 2 எங்கேன்னு கேட்கணும். 5 நிலைகள்னு பார்த்தோமோ எம்பெருமானுக்கு. இதுல இப்ப எதை காணும்? அந்தர்யாமித்துவத்தை காண, அர்ச்சையை காணும். நமக்கு உள்ள இருக்கிறது ஒரு வடிவம்னு சொன்னோமா, அதை காண இப்ப இந்த இடத்துல. அதே போல அர்ச்சாவதாரம். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுள் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர் புகழும் வதரி வடமுதரை. இத்தனை திவ்யதேசங்கள் இருக்கே. இந்த திவ்யதேசத்தை பத்தி சஹஸ்ரநாமத்துல காணும். இந்த 3 பார்த்துட்டோம். இப்போ பரத்வம் வியூகம் விபவம் இந்த 3 ஆச்சுன்னா மத்த 2 எங்கேங்கிற சந்தேகம் வரும். மத்த 2 இந்த 3த்துக்குள்ள சேர்த்துக்கணும். எதை எதுக்குள்ள சேர்க்கணுங்கிறது முக்கியம். இப்போ அந்தர்யாமித்துவத்தை பரத்வத்துக்குள்ள சேர்த்துடணும். அர்ச்சாவதாரத்தை விபவத்துக்குள்ள சேர்த்துடணும். வியூகத்துக்குள்ள எதுவுமே சேராது. பரநிலை பரவாசுதேவனுடைய ஸ்ரீவைகுண்டநாதன் நிலை இருக்கும் இல்லையோ, அந்த நிலையோட அந்தர்யாமித்துவத்தை சேர்த்துடணும். அப்ப அந்தர்யாமித்துவம் முதல் 122க்குள்ள அடக்கம். பரத்வம் தானே முதல் 122, அதுக்குள்ள அந்தர்யாமித்துவத்தையும் சேர்த்துடணும். ஏன் சுவாமி சேர்த்தார் இது 2யும் கேட்டோம். ஒண்ணுமில்லையே, 2யும் பார்க்க முடியாது, வச்சுக்க வேண்டிதான். ஏன்னா இந்த உள்ள இருக்கிறதையும் கண்டிப்பா பார்க்க முடியாது, பரத்வம் மேல இருக்கிற எம்பெருமானையும் பார்க்க முடியாது. இங்க உள்ள இருக்கிறவன் எல்லாத்தையும் கடந்தவன் ஸ்ரீ வைகுண்டநாதன் நமக்குள்ளேயே இருக்கிறான் இல்லையோ. அதனாலதான் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கடந்தவன் நமக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் கடவுள்னே எம்பெருமானுக்கு பேர் வந்திருக்கு. அப்ப கடந்தவனை சொல்றது ஸ்ரீ வைகுண்டம், உள்ள இருக்கிறவனை சொல்றது அந்தர்யாமித்துவம். இந்த 2யும் ஒன்னா நாம சேர்த்து விடலாம். அடுத்தது விபவாவதாரங்கள். ராமன் கண்ணன் முதலான அவதாரம். அந்த ராமகிருஷ்ணர்களுக்கு பிரதிநிதியாகத்தானே கோவில்ல சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அன்னைக்கு இருக்கிற ராமனையும் கண்ணனையும் சேவிக்கிறதுக்கு என்னால முடியல. அதனாலே ஒரு மனசுல ரொம்ப ஒரு வருத்தம் எனக்கு. இந்த ராமனையும் கண்ணனையும் நம்மால சேவிக்க முடியலேன். தொண்டடி புடியாழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார்,
சிலையினால் இலங்கை சத்த தேவனே தேவனாவான். இது திருமாலை பாசுரம். சிலையினால் கையில பெரிய வில்லு பிடிச்சிருக்கானே ராமன், இலங்கை செத்தான் வந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெண்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான். அவன் தான் சிலையினால் இலங்கை செத்த ராமன். ராமன் திருவடிகள்ல போய் விழுங்கோன்னார். நாம மெதுவா யோசிச்சோம், ஆழ்வீர் அது முடியாதுன்னுட்டோம். ஏன்னு கேட்டார் தொண்டடிப்புடி ஆழ்வார். ராமனுடைய திருவடிகள்னா அது வசிஷ்டாச்சாரியருக்கு மட்டும்தான் சேவை சாதிப்பன். அவன் என்ன சாமானிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார்? ராமனே சக்கரவர்த்தி திருமகன், இக்ஷ்வாகு வம்ச பிரபவனி ராமன், சூரிய குலோத்பவன். அவனை சக்கரவர்த்திகள் தான் சேவிக்க முடியும், ராஜாக்கள் தான் சேவிக்க முடியும், வசிஷ்டாதி மகரிஷிகள் தான் சேவிக்க முடியும். நாங்கள்லாம் எம்மாத்திரம் எலி எலும்பர்கள், எங்களாலெல்லாம் கிட்டக்கே போக முடியாது. ராமனை விட்டுடும் அப்படின்னு விட்டோம், முயற்சியே பண்ணல. இவன் ஒன்னும் பெரியவன் இல்லை சின்னவன் இல்லை, அதெல்லாம் இவனுக்கு இல்லை. இவனை எத்தியான்னு சொல்லிட்டு இவனுக்கு வெளியில போகணும். அதனால இவன் காரணம் கண்டுபிடிச்சிட்டான். உடனே இல்ல ராமன் எங்களுக்கு சேவை சாதிக்க மாட்டான்னுட்டோம். ஆழ்வார் பார்த்தார், நாம் என்னமோ நிஜமாவே முடியாதத்தை சொல்றோம்னு அவர் நம்பிவிட்டார். நம்ம வேணும்னு விலகிறதுக்காக சொல்றோம்னு ஆழ்வாருக்கு புரியல. இவன் நிஜமாவே கட்டம் தானே சொல்றான், அதனால இவனுக்கு வேற ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும்னுட்டு அடுத்த பாசுரத்துல மாத்தினார். கத்தினம் மேத்த எந்தை கடலினை பணிவி நீரே. ராமன் தானே சக்கரவர்த்தி திருமகன், இதோ மாடு கன்றுகளுக்காக கண்ணனா பிறந்திருக்கானே எம்பெருமான். கச்சினம் மேத்த எந்தை கடலின பணிவி நீரே. அவன் திருவடிகளை போய் பத்துங்கோள். அவன் ஒண்ணு இல்லை, எடைப்பெண்களுக்காக சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே வௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. அந்த கோபாலனா மாடு கண்ணுகளுக்கு பின்னாடி போறான், அவன் காலில் போய் விழுங்கோ. ரொம்ப சுலபன், எளியவன். நாம இப்ப வேற காரணம் கண்டுபிடிக்கணும் போகாதுக்கு. ஏற்கனவே ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த காரணம் கண்டுபிடிச்சேன். அது துவாபர யுகம், நான் கலியுகம் முடியாதுன்னுட்டேன். அது யுகமே வேற இல்லையோ. ஏன்னா மதுரா நகரம்ங்கிறது நம்ம ஊர்ல இருக்கு, தாராளமா போய் கண்ணனுடைய திருவடிகளை பிடிச்சு விடலாம். ஆனா அது துவாபர யுகம், இது கலியுகமா, அதனால முடியாது. எங்களுக்கு 5103 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன், நம்ம ஆழ்வாரே அவனை சேவிக்க முடியல, கிட்டக்க பிறந்தவர். நாங்க எவ்வளவு தூரம் தள்ளி திருவதாரம் பண்ணியிருக்கோம், அதனால எங்களால சேவிக்க முடியாது, விட்டுடும்னோம். ஆழ்வார் யோசிச்சார், வாஸ்தவன் தானே இவன் சொல்றது. பின்னானார் வணங்கும் சோதி, எம்பெருமானுக்கு பிற்பட்டவர்களுக்காக நாம் ஏதான வழி சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தார். தொண்டடிப்படி ஆழ்வார் சுத்தி பார்த்தார். ராமனுக்கு யார் பிரதிநிதின்னு தேடினார், கண்ணனுக்கு யார் பிரதிநிதின்னு பார்த்தார். இன்னைக்கும் இருக்கணும், பெரியோர்களுக்கு மட்டும் சேவை சாதிப்பவன்கிற குறை இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே முக்கியம். இப்ப ஏன்னா ராமனுக்கு என்ன குறை சொன்னா, பெரியோர்கள் தான் சேவிக்க முடியும்னு. கண்ணனுக்கு என்ன குறை சொன்னா, இன்னைக்கு இல்லைன்னு பார்த்தார். தொண்டடிப்படியாட ரெண்டுக்கு சேர்த்து நான் பதில் சொல்றேன். இப்ப இன்னைக்கு இருப்பன், நீங்களும் போய் சேவிக்கலாம். ஆறு தெரியுமா? நாட்டினான் தெய்வமெங்கு நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா கிடந்து சேவை சாதிக்கிறானா. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிருமா கண்டுடலன குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதற் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. அதை சேவிச்சவன் வெளியில வரும்படியா அந்த பெரிய பெருமாள் கிடக்கிறார். சேவித்தவன் அங்கேயே அவன் திருவடிகளோட சேரும்படி அவன் கிடக்கிறானே தவிர சேவிச்சுட்டு திரும்பி வந்தா பக்தி இன்னும் வளரலேங்கிறது அபிப்பிராயம். அந்த ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிங்கோள். இப்ப பாருங்க, ராமனுக்கு இருக்கிற கட்டமில்லே, யார் வேணா போய் சேவிக்கலாம். கண்ணனுக்கு இருக்கிற கட்டமில்லே, இப்பவும் சயனித்து கொண்டு சேவை சாதிக்கிறான். இந்த பெருமாள் எப்ப கிளம்புவர்? பிரம்மா லோகத்திலே இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்கார். இப்போ இன்னைக்கு சேர்ந்திருக்கிற உபய காவேரி மத்தியத்திலே ஸ்ரீரங்கநாதனாக இவர் கிளம்புறதுக்கு ஒரு நாள் வரும். என்னைக்கு பெரிய பெருமாள் ரங்கநாதன் கிளம்புவன்னா, அடியார்கள் அத்தனை பேரும் தங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை என்னைக்கு ரங்கநாதன் திருவடியில கொண்டு போய் வச்சுடுறாளோ அன்னைக்கு கிளம்பி போடுவனா வெம்பெருமான். இனி சம்சாரமே இருக்கக்கூடாது. அதான் ரங்கநாதனுக்கு ஒரே ஆசை, நம்முடைய ரட்சிக்க வேண்டும்ங்கிற பொறுப்பை அத்தனையன் ரக்ஷாபரம்னு சொல்றோம் இல்லையோ, இந்த ரக்ஷாபரத்தை கொண்டு போய் அவன் திருவடிகளில் வச்சுட்டான், கிளம்பியே போடுவன். ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார், அடி எனக்கு ரங்கநாதன் எழுந்து போறதுல ஆசை இல்லை, அதனாலதான் என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை அவர்கிட்ட விடலேன்னார். என்ன என் பொறுப்பு கொடுத்துட்டேன்னு அவன் கிளம்பி போடுவனும் இல்லையோ. இது எல்லாருமே பொறுப்பு கொடுத்துட்டோன்னா அப்புறம் பெரிய பெருமாளை சேவிக்க முடியாதான். ஐயோ ஊர் திருவரங்கத்தை இழந்து படுமே அப்படிங்கிற நல்லெண்ணம். தொண்டர்படிவாட சொன்னார், இந்த நல்லெண்ணம் உனக்கு வேண்டாம், தாராளமா கொண்டு போய் அவன் திருவடியிலே வச்சுருட்டார். இதுதான் நமக்கு முக்கியமே தவிர, ஆக நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான். ராமனுக்கு பிரதிநிதி, கண்ணனுக்கு பிரதிநிதி. இன்னைக்கும் சேவிக்கலாம், என்றைக்கும் சேவிக்கலாம். ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சாதித்தார், பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்டா
அமரர்க்கரிய ஆதிப்பிரான் அரங்கத் தமலன் முகத்துக் கரியவாகி புடபரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்டல் அரங்கத்து அமலன்னு பாசனம்